அனைத்து கட்சி கூட்டம் நடந்திருக்கு. அது தொடர்பாக நீங்களும் கருத்து தெரிவிச்சிருக்கீங்க. மக்கள் நலனில் அக்கறை இல்லாதவங்க தான் இதில் கலந்துக்கலன்னு சொல்லிட்டு அங்கே கலந்துக்கிட்டவங்க வெளியில் வந்து கேட்குறீங்க. எந்த மக்கள் மீது அதை கேட்டீங்களா? நீங்கள் முதல்ல அதை கேளுங்க. எந்த மக்கள் நலனில் அவங்க சொல்கிறாங்களோ அது சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் அது பேசுங்க. எஸ்ஐஆர் கூட்டத்தை புறக்கணிக்க என்ன காரணம்? யாருங்க இந்த கூட்டத்தை? ஒரு கட்சி நடத்துகிற கூட்டத்துக்கு அரசாங்கம் நடத்துனா கலந்துக்குவோம். இப்போ நாங்கள் ஒரு கட்சி கூட்டம், நாங்கள் ஒரு பொது விஷயத்துக்கு கூட்டம் நடத்துனா திமுக கலந்துக்குவோம். இது தேவையில்லை. இன்னொன்று 52லேருந்து 2004 வரை 8 முறை இதே எஸ்ஐஆர் நடத்தப்பட்டிருக்கிறது. 21 வருடங்கள் கழித்து 2004லேருந்து இப்போ பீகாரில் நடந்ததில் தான் நிறைய குளறுபடிகள், குற்றச்சாட்டுகள், 65 லட்சம் பேருக்கு வாக்கு உரிமையே இல்லாமல் போய்விட்டது. அதில் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் வழக்கு வந்து நீதிமன்றம் பல ஆணைகளை ஏற்றிருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் வாக்கு திருட்டு நடந்ததாகவே எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. இந்த தமிழில் அங்கே நடப்பது பாஜக கூட்டணி அரசாங்கம். பட் இங்கே நடக்கிறது திமுக அரசாங்கம். அதை பூத்தாக போய் செக் பண்ண போகிறது தமிழ்நாட்டில் உள்ள அரசு துறை அலுவலர்கள் தான். இதை வேணா கால அவகாசம் 1 மாதம்ங்கிறத 1 மாதம் தானே கொடுத்துருக்காங்க. அதை வேணா நீட்டிச்சு கேட்கலாம். இது அரசாங்கம் முறையாக செய்யலாமே. எத்தனை பேர் இறந்து போனவர்கள் வாக்காளர்களை நிறுத்தலாம். நீங்கள் ஏன் பாசிட்டிவாக பார்க்கலாமே? அதை நம்ம ஏன் பயத்தில் பார்க்கணும்? அரசாங்கமே திமுக கையில் தானே இருக்குது. உங்களை மீறி என்ன நடந்துட முடியும்? வேண்டுமானால் வெளிநாட்டில் இப்போ நம்ம சொந்தக்காரவங்க அண்ணன் தம்பி அவர்கள் வெளிநாட்டில் வேலை பார்க்கலாம். அவங்க எப்போ வேணாலும் இங்கே வரலாம். அவங்களுடைய வாக்குகள் இந்த நேரத்தில் வர்றப்ப வெரிஃபிகேஷன் இப்போ இல்லைன்னு சொல்லி நீக்கப்படுவதை எல்லா கட்சிகளும் ஒற்றுமையாக இருந்து அதை தடுக்கலாம். வேறு என்ன தப்பு நடந்துருன்னு இவங்க பயப்படுறாங்கப்பா அவங்க திமுக? வேறு என்ன தப்பு நடந்துட போகுது? இது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையேன்னு. இதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறதே தமிழ்நாட்டில் உள்ள அரசு ஊழியர்கள். அதனால தான் நாங்கள் அந்த கூட்டத்துக்கு போகிறேன். அதாவது எஸ்ஐஆரில் இந்த பீகாரில் நிறைய குளறுபடிகள், 65 லட்சம் பேருக்கு வாக்கு உரிமை இல்லாமல் ஆகிருக்கு. அதுக்கு இன்றைய வரைக்கும் இன்னும் தேர்தல் ஆணையம் சரியான பதில் கொடுக்கலைங்கிறதெல்லாம் உண்மை. பட் அங்கே பீகாரில் நீங்கள் சொல்கிற மாதிரி மத்திய அரசுக்கு ஆதரவான ஆட்சி ஏதோ தில்லு முள்ளு பண்ணியிருக்காங்கன்னு வச்சுங்க. இங்கே எப்படி பண்ண முடியும்? இங்கே நடப்பது திமுக ஆட்சி தானே. இந்த ஆட்சியில் என்ன தப்பு பண்ண முடியாது? எல்லா கட்சிகளும் விஜிலண்டாக தான் இருக்க போகிறோம் நாங்கள். திருச்சி அமைச்சர் மீது அமலாக்கத்துறை கடிதம் எழுதியிருக்கு சார். வேலை வாய்ப்பில் ஊழல் நடைபெற்றிருக்கு. எப்படி பார்க்குறீங்க சார்? தொடர்ச்சியாக இப்போ முதல் விஷயத்தில் நான் பேசினப்ப அதை நீங்கள் இவர் பாஜகவுக்கு ஆதரவாக யாரும் கேட்கல கரெக்டா? ஆனால் இப்போ இதுக்கு நான் பதில் சொல்கிறப்ப உடனே திமுக பக்கம் சாயிறாரு, இல்லை திமுக பக்கம் உருக்களிச்சிருக்காரு அப்படின்லாம் பேசாதீங்க. ஒரு அமலாக்கத்துறை ஒரு கடிதம் எழுதியிருக்கு. எத்தனை 2500 3500 2500 பணியிடங்களில் 150 பணியிடங்களில் முறைகேடு நடந்திருப்பதாக அவங்க ஒரு கடிதம் எழுதி அதை விசாரிக்க சொல்கிறாங்க. எனக்கு இதில் ஒன்றும் புரியல. அவங்களே அதை வந்து எஃப்ஐஆர் போடலாம், அவங்களே அதை நடத்தலாம். எதுக்கு எனக்கு அது சட்ட ரீதியாக எதற்காக தமிழ்நாடு அரசுக்கு அனுப்பியிருக்காங்கன்னு தெரியல. அதை விசாரித்து அதோடைய அரசு விசாரித்து அதில் வர்ற இதன்படி ரிசல்ட் படி அதுக்கப்புறம் நம்ம பதில் சொல்லுவோம். உடனே திமுக ஆட்சிங்கிறதுக்காக நான் குற்றச்சாட்டு சொல்கிற அரசியல்வாதி இல்லை. மத்திய அமலாக்கத்துறை எழுதியிருக்கு, அது திமுக அரசு விசாரிக்கட்டும். விசாரித்து என்ன அவுட்கம் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசினா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். திமுக அரசு நியாயமாக விசாரிக்காது, புகாரே இன்னும் பதிவு பண்ண மாட்டேங்குது. அதில் டெக்னிக்கலாக என்ன இருக்குன்னு தெரியாது சார். வந்து ஒரு மத்திய ஏன்னா இப்போ நம்ம டாஸ்மாகை விசாரிக்கிறதே உச்சநீதிமன்றமே தடை செஞ்சிச்சு. அங்கே ரைடு போகக்கூடாது. அது மாதிரி இதில் லீகலாக என்ன தடைகள் இருக்குது, ஏன் அரசாங்கம் செய்ய மாட்டுது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிக்காமல் நான் வந்து இதில் அறவே காட்டுத்தனமாக பதில் சொல்ல விரும்பலை. எல்லாரும் தெரிஞ்சுட்டு நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுவேன். கொலை வழக்கில் A1 குற்றவாளி எடப்பாடி பழனிசாமி தான் அவர் அரசு பண்ண வேண்டியது
போனேன்னு அதான் திண்டுக்கல் சீனிவாசன் தானே. அவருக்கு எவ்வளோ அவர் ஆசையை சொல்கிறாரு பார்த்தீங்களா இல்லையா? முடிச்சு போடுங்க இந்த பழனிசாமியை. நான் மந்திரியாக இருக்கிறப்ப என்னை பல முறை எடுத்துகிட்டு வந்து மிரட்டினாரு. இவர் தான் வனத்துறை மந்திரியாக இருந்தாரா, நிறையா முறைகேடு புகார்லாம் வந்து இவரை மிரட்டினதெல்லாம் பார்த்துருக்கோம். அதனால் இந்த பழனிசாமியை வந்து எப்படியாவது பிடிச்சி போடுங்க, அது சொல்கிறதுலே தெரியுது. பிடிச்சி போடுங்களா அப்படின்னு சொல்கிறாருல, அவர் ஆசை. அதை திமுக ஆட்சி தான் நிறைவேற்றணும். பிடிச்சி போடுறது யார்? இப்போ செங்கோட்டையனை பிடிச்சி போட முடியும்? ஏன் சார், உங்களுக்கு நல்லா தெரியும். அங்கே ஒருத்தர் இருக்கார், ஒரு மகான் மந்திரி, முன்னாள் மந்திரி இருக்கார், மதுரையில் இருப்பார். அந்த மகான் பேசுவார்ல, எங்கே சிடி கேசட் விட்டுட்டே இருக்காரு. யாரும் தூக்கி கொண்டு வச்சிடுறானா இல்லை வீரப்ப ஸ்டைலில் எதுவும் பண்ணுறாரா சார்? அது எடுத்து படிக்கிறாரு. ஒரே சொல்லுவாங்கள்ல, நம்ம ஊரில் அற்பர்களுக்கு வாழ் வந்தால் அர்த்தராஜில் வர முடியும். இப்போ தான் ஒழிக்க போகிறோம், இருந்தாலும் ஆட்டம் தாங்கலை. அலைய போகிற வழக்கு மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்காங்க. அவர் என்ன சொன்னார்? விஜய் அவர்கள் இந்த திமுக ஆட்சி திரும்ப வந்தால் இவங்க தாவேக்காவை அழிச்சிரும், அதனால் எங்கள் கூட கூட்டணி வரணும், புலிக்கு பயந்தவங்களாம் என் மேலே வந்து படுத்துங்க, நம்ம ஊரில் பல இது பழமொழி சொல்லுவாங்களே, அது மாதிரி சொன்னார். கரெக்டாக நான் இப்போ சொன்னேன் இல்லை, விஜய் வந்து இல்லை முட்டாளா, இந்த சாப்பிட்டு கழுவிய கை காயறதுக்குள்ளார துரோகம் செய்கிற பழனிசாமி ஆட்சி அதிகாரத்தில் அவருக்கு ஜெயிலுக்கு போகிறப்ப முதலமைச்சர் ஆக்கிட்டு போன சின்னம்மாவிற்கு அவங்க ஜெயிலில் இருந்தப்பயே அவரை கட்சி விட்டு நிற்கிறார். அந்த துரோகி அவர் இந்த ஆட்சி நம்பிக்கை இல்லா தீர்மானம் அவர் மேலே வந்தப்போ அவர் நம்பிக்கையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் 122 பேர் வாக்களித்தாங்க. அப்போ பல எம்எல்ஏக்கள் ஓட இருந்தவங்களெல்லாம் தடுத்து நிறுத்தியது நான். ஏன்னா பழனிசாமி எப்படி செங்கோட்டை காம்பவுண்டு, இவர் செம்மலை காம்பவுண்ட் ஏரியா ஓடினார் அந்த வயசு 70 வயசுலேயே. நான் ஃபோன் பண்ணி கேட்டால் நான் சேலத்துக்கு வந்துட்டேங்க, இவர் ஏற்றுக்க முடியாது, இன்னும் 2-3 பேர் இதெல்லாம் இந்த ராஜேஷ்லாம் என்ன இல்லை, இந்த காய்கறிலாம் அங்கே சமைக்கிறதுக்கு வருதுல்ல, அந்த வண்டியில் ஏறி போனாங்க, பிடிச்சிட்டோம் கேட்டில். நாங்கள் இது போய் எதுக்கு போக போகிறீங்கன்னா இல்லை எடப்பாடியை ஏற்றுக்க முடியாது அப்படின்னாங்க. உண்மை நடந்ததெல்லாம் உண்மை. அந்த பழனிசாமியை 22 பேரை சமாதானப்படுத்தி ஓட்டு போட வைத்தது நான். 122 பேரை அன்றைக்கி அண்ணன் பன்னீர்செல்வம்லாம் எழுத்து வாக்களித்தாங்க. அவரோட போய் செம்மலை வாக்களித்தார். கரெக்டா? ஆனால் எனக்கு என்ன, இன்றைக்கி தான் ஒரு வீடியோ பார்த்தேன். பழனிசாமி ஆர்கே நகரில் முதல்ல அந்த தொப்பி சின்னத்தில் நிற்கிறப்ப எனக்கு ஓட்டு கேட்குறாரு. பொதுவாக ஓட்டு கேட்குறப்ப என்ன சொல்லி கேட்பாங்க? இவர் நல்லவர் வல்லவர், அம்மாவின் தொகுதியில் போட்டிடுறாரு, அம்மா விட்டு சென்ற திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு வாக்களிக்கன்னு கேட்பாங்க. அதையெல்லாம் தாண்டி ஒன்று சொல்லியிருக்காரு. அவர் ஸ்டைலில் நம்ம இந்த இதை காப்போம் கொடுங்க. அவர் ஸ்டைலில் ஒன்று சொல்லியிருக்காரு. என்னன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, அம்மா அவர்கள் பாருங்க, இதுக்கு என்ன அர்த்தம் நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு நல்லா இருக்கும். தம்பி நீங்கள் ரொம்ப ஷார்ப்பாக இருப்பீங்க, நீங்கள் சொல்லுங்கள் இதுக்கு என்ன அர்த்தம். எனக்கு பின்னாலே 100 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் தொடரும் என்று குறிப்பிட்டார். அந்த செய்தியை நனவாக்கின்ற நேரம் இந்த நேரம். அம்மாவுடைய வாக்கு தேவ வாக்கு. அந்த தேவ வாக்கை இன்றைக்கு நாம் அத்தனை பேரும் ஒருமித்த கருத்தோடு மதிப்புக்கும் மரியாதைக்கும் டிடிவி கூட சொல்ல தெரியல. அம்மாவுக்கு நன்றி சொல்லிட்டு, அதாவது அண்ணன் சந்திரன் இந்திரன்னு சொல்லுவாங்க எங்கள் கேண்டிடேட்டு. இது எதுக்கு? அதில் கூட தப்பாக சொல்கிறார். அம்மா அசம்பிளியில் சொன்னார், இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் எங்கள் ஆட்சி அதிகாரம் இருக்குன்னு சொன்னார். அதை கூட சரியாக புரிஞ்சிக்காமல் இன்னும் 100 ஆண்டுகளுக்கு எங்கள் ஆட்சி அதிகாரம் இருக்கும். அதை ஒரு பை எலெக்ஷனில் இந்த வேட்பாளருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்க, அது மூலம் நடக்கும்னா 122 சட்டமன்ற உறுப்பினர் தான் ஏற்கனவே அவங்க கூட இருக்கோமே, இதில் நான் ஜெயிக்கிறது மூலம் அது என்ன, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அதான் என்ன சொல்கிறாரு, அதை நிறைவேற்ற வந்திருக்கிறது தான் அண்ணன் டிடிவி தினகரன் சொல்கிறார். அதானே அர்த்தம். நீங்கள் தான் அதை கண்டெஸ்ட் பண்ணுவீங்க, ஏதாவது இருக்காது அப்படியெல்லாம் என்ன பேசிட்டு இதெல்லாம் இப்போ மார்ச் மாதம் ஃபைனலில் ஏப்ரல் 6ஆம் தேதி இவங்கெல்லாம் கொண்டு போய் ஊராக பணம் கொடுத்து மாட்டிக்கிட்டாங்கல்ல. ஒரு முன்னாள் அமைச்சர் வீட்டிலலாம் போய் ரைடு ஆகி
இன்கம் டேக்ஸ் போய் அந்த எலெக்ஷன் நிறுத்திட்டாங்க. அவங்க மேலே தான் கேஸ் வந்துச்சு, கேண்டிடேட் மேலே வரல. ஏன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது நடந்தது. அப்போ 6ஆம் தேதியோ 7ஆம் தேதியோ நிறுத்தினாங்க. ஏப்ரல் 14ஆம் தேதி அம்பேத்கர் பிறந்த தினம், தமிழ் வருட பிறப்பு அன்னைக்கு என்னோட பழனிசாமி உட்பட அந்த அமைச்சரவையில் உள்ள அத்தனை பேரும் மூத்த நிர்வாகிகள்லாம் என்னோட வந்து துணை பொதுச்செயலாளர் என்னோட அங்கே அம்பேத்கர் சிலைக்கு மாலையிட வந்தாங்க. அதுக்கப்புறம் 3 நாளில் டிடிவி தினகரனை நீக்கினது நீங்களா? அது 3 நாளில் என்ன துரோகம் பண்ணிட்டோம்? நாங்கள் உங்கள் கூட இருக்கோம், என்னை நீக்கினீங்க. அப்போ என்னை நீக்கினதுனால கோபப்பட்ட எம்எல்ஏக்கள் 18 பேரில் பல பேர் போய் எதுக்கு துணை பொதுச்செயலாளர் நீக்கிறீங்க அப்படின்னு கேட்டது. இல்லை மேலேருந்து நீங்கள் அவரை நீக்கலைன்னா, அவரை ஒதுக்கலைன்னா ரெட்டையில கிடைக்காது. அப்போ ரெட்டையில டிஸ்பியூட்லேருந்து நான் தொப்பிலெல்லாம் போட்டி போட்டேன். ரெட்டையில கிடைக்காது, ஆட்சி அதிகாரம் நிற்காது, அதனால தான் நீக்கிட்டோம் அப்படின்னு சொன்னவர் பழனிசாமி. இப்போ நான் 18 பேரை பிடிச்சி வச்சுக்கிட்டேங்கிறீங்களே, ஆட்சி அதிகாரம் உங்கள் கையில் இருக்குது. அந்த 18 பேரும் உங்களுக்காக வாக்களித்து அவர் சட்டமன்ற உறுப்பினர் உங்களை வந்து பார்த்து எதுக்காக அவரை நீக்கியவர்கள் கேட்டுட்டு அவங்க 18 பேரும் நான் பிடிச்சி வைக்கல, எல்லாம் போய் கவர்னரை பார்த்து எங்களுக்கு பழனிசாமி மீது நம்பிக்கை இல்லை, வேறு முதல்வரை தேர்ந்தெடுக்க சட்டமன்றத்தை கூட்ட சொல்லி ஆணையிடுங்கன்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. அவங்கள நான் பிடிச்சி வச்சுக்கிட்டேன். துரோகம் செய்த பழனிசாமி கரெக்டா? இப்போ எதுக்கு அங்கே டைவர்ட் ஆகி போகிறேன்னா, இப்படி துரோகம் செய்கிற பழனிசாமியை விஜய் சினிமாவில் பெரும் புகழும் வருமானமும் உள்ள ஒரு நடிகர் இவருக்கு பின்னாடி போய் நின்று இவரை தோல்ல தூக்கிட்டு முதலமைச்சரை ஓட்டு கேட்கணும் அப்படியே கேட்குறான்னு வச்சுங்க. இறங்கின உடனே ஜெயிச்ச உடனே விஜய்க்கு காலி பண்ணி விடுவாரா, பண்ண மாட்டாரா? இப்போ திமுக ஆட்சி பண்ணிடுன்னு சொன்னாங்க. நான் பல முறை சொல்கிறேன், ஏன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்புலன்னு சொல்ல. இந்த திமுக ஆட்சி தான் பழனிசாமி இவர் முதலமைச்சர் தேர்தலுக்கு முன்பு பழனிசாமி ஆட்சியில் ஊழல் பெருக்கெடுத்து வருது, பழனிசாமி உள்பட அனைவரும் ஒரே ஊழல் செய்திருக்கிறார்கள், இவர்கள் மீது தனி நீதிமன்றம் அமைத்து சட்டப்படி அவர்களை தண்டனை வாங்கி கொடுப்பேன்னு சொன்னார். அதுபோல் கொடநாடு கொலை வழக்கில் முதலமைச்சர் சட்டமன்றத்திலே பல முறை நான் வந்து கொலை குற்றவாளியை நெருங்கிட்டேன்னாரு. இன்னை வரைக்கும் நெருங்கிட்டு தேடிட்டு இருக்காங்க, 4 வருஷம் ஆகிட்டு. இந்த பழனிசாமி மேலேயே நடவடிக்கை எடுக்காத இந்த அரசாங்கம் ஒருவேளை மீண்டும் வந்தாலும் விஜய் என்ன பண்ணிட முடியும்? கரெக்டாக இவ்வளோ ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ளவர்களே ஒன்றும் பண்ணலை. சும்மா 4-5 மந்திரிகள் முன்னாள் அமைச்சர் மேலே கேஸ் ஒன்றி போட்டு வச்சுட்டு ஓட்டுறாங்க. எதுக்கு பயமுது? இப்போ என்ன நான் சொன்னல, இப்போ விஜய் வெளியில் வர்ற வரைக்கும் தான் அந்த தொண்டர்களையும் நிர்வாகிகளை பழனிசாமி சோர்ந்து போயிருக்கவங்களை ஏமாத்துறதுக்காக செய்கிறாரு. விஜய் வெளியில் வந்து பேசிட்டாருன்னா மதுரை மாநாட்டில் சொன்ன மாதிரி முடிஞ்சிருந்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே அவங்க கட்சி நிர்வாகிகளை பழனிசாமிக்கு பொய் சொல்கிறாருன்னு பதில் சொல்லிட்டாங்க. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, நான் கூட்டணி எல்லாம் பேசலை, அது தொண்டர்களை பார்த்து எப்படி உற்சாகமாக குதிச்சார் பார்த்தீங்களா? அவர் சின்ன பையனுக்கு குதிக்கிற மாதிரி, சின்ன 4 வயசு பையன் மாதிரி பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, அந்த மாதிரி பறக்குதுன்னு இவங்க ஆளுகளே கையில் கொடுத்துருவாரு. இப்பேற்பட்ட பழனிசாமி செங்கோட்டனை நீக்குவதற்கு தகுதியற்றவர். ஏதோ காலம் செய்த கொடுமை, காலம் செய்த சதி போல புரட்சி தலைவர் இயக்கம், துரோகத்திற்கு எதிராக உருவாக்கப்பட்ட இயக்கம் ஒரு துரோகியின் கையில் இன்றைக்கு சிக்கி தவிக்கிறது. குரங்கு கையில் சிக்கிய பூமாலை போல. அதை அங்கு உள்ள தொண்டர்கள் இனியும் எழுத்து கொள்ளவில்லை என்றால் அந்த ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது. தேர்தலில் பழனிசாமியை வீழ்த்திவிட்டு அதை மீட்டெடுக்கின்ற பொறுப்பு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறது, அண்ணன் செங்கோட்டையன் இருக்கிறது. அதை உறுதியாக நாங்கள் புரட்சி தலைவர் ஆரம்பித்த இயக்கம் அதே சட்டத்திட்ட விதிகளோடு இன்னைக்கு EDMK-ஆக இருக்கிற அந்த கட்சியை ADMK-ஆக மாற்றுவோம், அதை உறுதியாக சொல்லிக் ஒரு அழுத்தம் இல்லை. சும்மா பொய் தான் முதலமைச்சராக தொடர்ந்து ஆர்கே நகரில் இடைத்தேர்தலில் போட்டிக்கிட்டது பயம் வந்துட்டு, ஜெயிச்சு வந்தோன்னா முதலமைச்சர் இடத்துக்கு போட்டிக்கு வந்துடுவோம் அப்படிங்கிறது. அதுமாதிரி சின்னம்மா ஜெயிலில் இருக்கிறப்ப நீக்கிடுவோம், வெளில வந்தாங்கன்னா பொதுச் செயலாளராக தான் ஆக முடியாது. அதுமாதிரி அண்ணன் செங்கோட்டையன் என்ன சொன்னார், எல்லாரையும் ஒன்றிணைங்கன்னு தான் சொன்னார். அதில் கூட பொதுச் செயலாளர் முடிவெடுங்கன்னு சொன்னார். நான் அதை ஏற்றுக்கவே இல்லை. இவர் யார் பிஸ்கோத்து, இவர் எங்களை ஏற்றுக்கிறதுன்னு கேட்டேன் நான் அப்பயே. அதனால் பழனிசாமி
அண்ணன் செங்கோட்டையன் சொன்னது போல துரோகத்திற்கு ஒரு நோபல் பரிசு கொடுக்கணும்னா அதுக்கு முழு தகுதி உடையவர் பழனிசாமி. சார், செங்கோட்டையன் வந்து பசும்பொன் வந்துட்டு போனதுக்கு பிறகுதான் அவரை கட்சியிலிருந்து நீக்கியிருக்காங்க. அது குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்துக்கு எதிரானது மாதிரி சமூக வலைதளங்கள்லாம் பேசப்பட்டது. அது சமூக வலைதள நீங்கள் அது சொல்கிறது தப்பு. இப்போ பசும்பொன் தேவரையாவாக இருக்கட்டும், கப்பலோட்டிய தமிழர் வாவுசியாக இருக்கட்டும், ஏன் தீரன் சின்னமலையாக இருக்கட்டும், வேலுநாச்சியாராக இருக்கட்டும், கூலித்தவனாக இருக்கட்டும், அழகு முத்துக்கோனாக இருக்கட்டும், நம்ம சுந்தரலிங்கனாராக இருக்கட்டும், ஒண்டி வீரனாக இருக்கட்டும், சுதந்திர பாரதியாராக இருக்கட்டும், எல்லாரும் சுதந்திரத்துக்காக போராடியவர்கள். அவர்களாம் மாபெரும் தலைவர்கள். ஆனால் அவர்கள் ஒரு சமுதாயத்தில் பிறந்திருக்கும் போது அந்த சமுதாயத்தில் பிறந்தவர்கள் அவர்களை போற்றும் பொழுது அதை பிடிக்காதவர்கள் அவர் அந்த சமுதாய தலைவராக குறிக்கிப்பாங்க. மற்றபடி தென் தமிழ்நாட்டில் ஜாதி மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நல்லா பார்த்தீங்கன்னா அங்கே செல்லாத கட்சி தலைவர்களோ இல்லை கட்சியோ இருக்காது. எனக்கு தெரிஞ்சு வைகோ அவர்கள்னு அவர் சொந்தக்காரரா பசுமன் தேவருக்கு, அவர் எனக்கு தெரிஞ்ச 50 ஆண்டுகளாக வருடம் சொல்கிறார். இதை விட வேறு என்ன வேணும்? அவருக்கு மாபெரும் தேசிய தலைவர், சுதந்திர போராட்ட வீரர், ஏழை எளிய மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனது நிலங்களையே கொடுத்தவர். அந்த இடம் ஒரு மகானை போல, அவர் அரசியலெல்லாம் தாண்டி மகானை போல அந்த 3 நாள் பார்த்தீங்கன்னா விழாக்கோலம் ஒன்று இருக்கும். அதற்கு சம்பந்தமாக அவர் நாங்கள் வர விருப்பப்படுறது என்னிடமும் ஓபிஎஸ் அவரும் பேசியதுனால நாங்கள் விருந்தாளியாக அன்றைக்கே சொன்னார் விருந்தாளியாக வந்திருக்காரு. அது வந்து உண்மையிலே தென் தமிழ்நாட்டு மக்களை ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் மாத்திரம் இல்லை, தென் தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்துகின்ற விதமாக விருந்தாளியாக அங்கே வந்தேன். நான் இன்றைக்கி சொல்ல 30 சொன்னேன், அண்ணன் செங்கோட்டையனை இவரை விட எல்லா விதத்திலையும் தகுதியும் வாய்ந்த ஒரு தலைவரை அவர் நீக்கியதற்கு இந்த தேர்தலில் அவர் பதில் சொல்ல வேண்டும். சில பேர் சொல்லுவாங்க இவங்க 4 பேர் அவருக்கு சில கைத்தடிகள்லாம் யூடியூப் நடத்திக்கிட்டு இருக்காங்க, அவர்கிட்ட கையூட்டோ சன்மானமோ பெற்றுக்கிட்டு. அவங்க சொல்கிறாங்க இவங்க என்ன பண்ணிட முடியும்னு பொறுத்துட்டு பாருங்க. 21 தினகரன் என்ன பண்ணிட முடியும்னு கேட்டாருங்க. தினகரனாலேயே அமமுகவில் ஜெயிக்க முடியல, ஆனால் உங்களால் வெற்றி பெற முடிஞ்சா எவ்வளோ பல ஆயிரம் கோடி அந்த தேர்தலில் செலவு பண்ணதுன்னா ஒரு 5 ஃபேக்ட்ரி கட்டியிருக்கலாம், 50,000 பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு. அவ்வளோ பணம் செலவு பண்ணி கேட்டால் அம்மாவை விட அதிக சீட்டு வாங்கிட்டாரா. அதுக்கு 4 சேலராக இருக்குது, 75 சீட்டு ஜெயிச்சாராம் இத்தனை கூட்டணி வச்சுக்கிட்டு. ஒன்றுபட்ட அதிமுகங்கிறது ஒரு பலமான ஒரு இயக்கம். இப்போ அந்த கட்சி தலைவர்கள் பிரிஞ்சு போகும்போது திமுக வீழ்த்துவது என்பது எப்படி சாத்தியம்? ஒன்று சொல்கிறேன், இன்றைக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு? என்ன சொல்லியிருக்காரு? பழனிசாமி தான் நிரந்தரமாக போச்சாக தான் எங்களுக்கு வசதின்னு சொல்லியிருக்காரு. கரெக்டாக இல்லையா? அதிலே புரிஞ்சிக்கலையா? பி டீமாக செயல்படுகிறார் பழனிசாமி. எங்களை பீட்டு, அதாவது திருடன் நம்ம ஊர்லலாம் ஓடிட்டு இருக்கிறவனை துரத்தி பிடிக்க போவாங்க, திருடிட்டு ஓடுவான். அங்கே பக்கத்தில் சைடில் நிற்கிறவன் ஏதாவது பார்த்து பிடிச்சிட போகிறாங்க, திருடன் அவன் கத்திட்டு போவான். அந்த வேலை தான் பழனிசாமி பார்த்துக்கிட்டு இருக்காரு. தவிர என்ன நான் சொல்கிறது, திமுகவே அதை உடனே அன்றைக்கி அண்ணன் பன்னீர்செல்வம் கரெக்டாக சொன்னார், நாங்கள்லாம் பிரிஞ்சு கிடந்தா திமுக தான் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னதை உடனே நீங்கள் திமுக ஜெயிச்சிருன்னு சொல்கிறாரு பாருன்னு இவர் பேசுகிறாரு. திமுகவுக்கு பி டீமே பழனிசாமி தான். பழனிசாமிக்கு ஆட்சிக்கு வரணுங்கிற அதிகாரம்லாம் கிடையாது. இந்த குரங்கு குட்டியை பிடிச்சிட்டு உட்காருக்க மாதிரி இந்த தாவரப்பை கூட குட்டியை பிடிச்சிக்கும், அந்த குட்டி மடியை இடிக்கும். அதே மாதிரி அந்த கட்சியை அது ஒரு என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு அந்த வார்த்தையை சொல்லலை, அந்த பொதுச் செயலாளர் தான் அப்படிங்கிற இதோட இருக்கார். அதெல்லாம் முடிவு கட்டிடுவோம். இந்த தேர்தல் துரோகம் வீழ்த்தப்பட்டு நீ வருங்காலத்தில் யாருக்கும் துரோகத்திற்கு நோபல் பரிசு இவருக்கு ஒண்டி தான் கிடைச்சிருக்கு, வேற யாருக்கும் கிடைக்காதுங்கிறத உருவாக்கும். இரண்டாம் கட்ட தலைவர்கள் அவங்க இந்த நடவடிக்கைகள்ல சரியா இருக்காங்களா? உங்கள்கிட்ட யாரும் பேசிட்டு இருக்காங்களா? அங்கே உள்ள தலைவர்கள் எல்லாம் இப்போ வந்து மௌன விரதத்திலையும் தியானத்திலையும் அந்த மகான்லாம் இருக்காரு, அது பேர் இருக்காங்க. அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, டெல்லியிலேருந்து வந்து எல்லாரையும் சேர்த்து வச்சுருவாங்க. இந்த தேர்தலோட எங்களுக்கு அதிமுக மேலே எந்த எதிர்ப்பும் கிடையாது, வகையும் கிடையாது. இன்றைக்கு அது எடப்பாடி திமுகவாகி அவருக்கு ஜால்ரா உள்ளவங்கெல்லாம் இந்த தேர்தலோடு விழுந்து விடுவார்கள். நீங்கள் நடக்க போவதை பாருங்கள். அதுக்கு என்ன காரணம்? அதாவது அவங்களுக்குள்ளார டேர்ம்ஸே இல்லை. நான் வந்து ஒரு வார்த்தை இல்லைன்னா உங்களுக்கு என்ன வலிக்குது? உங்களுக்கு என்ன வலிக்குது? என்ன எங்கே நீங்கள் கேட்குறதுக்காக நானே எங்கள் சித்தி ஒன்றா வந்து நின்றுட்டு இன்றைக்கி திருச்சியில் வந்து நின்றுட்டு பேட்டி கொடுக்குறத எங்களுக்கு எப்போ தேவையோ எங்கே தேவையோ அங்கெல்லாம் நாங்களாம் ஒன்றா. அன்றைக்கே நான் போய் சொன்னேன், அவங்களோட மனம் எங்களோட அன்றைக்கே அவங்க எங்களோட வர வேண்டியது எனக்கு லேட்டாக சொன்னதான். என்னுடைய டைம் கிளம்புற
9:30 மணிக்கே தேவர் சிலைக்கு மாலை ஏறுறது, அவங்களுக்கு 9:30 மணிக்கே 10 மணிக்கே தான். அதனால் அவர் மாலை அணிச்சிட்டு வந்து எங்களை, உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு முழுவதும் எங்கள் தொண்டர்கள் ஆயிரக்கணக்கான வண்டிகளை வந்து எனக்கு பின்னாடியே பல வண்டிகள் வந்து அவங்களால முன்னாடி, அவங்களுக்காக நான் ஸ்லோவாக வந்துக்கிட்டே இருந்தேன். ஒரு இடத்துல ஓபிஎஸ்ஸையும் செங்கோட்டையனையும் நான் முன்னாடி அனுப்பி அங்கே வெயிட் பண்ண வச்சேன். ஏன்னா இவங்க வந்துடுவாங்க, அது வரல. அதனால் அவருக்கு ஆசை. நான் என்ன சொல்கிறேன், நானோ ஓபிஎஸ்ஸோ எங்கள் சித்தியோ செங்கோட்டையனே தேவையில்லை. அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களுமே போதும். இந்த தேர்தலில் பழனிசாமி விழுத்தி விடுவார். அதிமுகவோட தொடர் தோல்விக்கு வந்து இபிஎஸ் தான் காரணம் நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் அவர் என்ன சொல்றாரு, அதுல இருந்து துரோகிகளால தான் தொடர்ந்து தோல்வி. அதான் கேட்குறேன், அதையும் கேட்குறேன். நான் தான் வெளியில் வந்துட்டோம், கரெக்டா? நீங்கள் தான் என்னை வெளியேற்றிட்டீங்க. வெளியேற்றப்பட்டவர்கள் சொல்கிறார், கரெக்டா? எப்போ 2 மாதத்துல நான் துறை போச்சாலாய் பிப்ரவரி 15 ஏப்ரல் 15 அதை வெளியே அனுப்பிட்டீங்களா? நாங்கள் வந்து பொட்டி கடை வச்சுட்டு போயிருக்கோமா, இல்லை ஊரில் போய் விவசாயம் பார்க்கணுமா, என்ன செய்ய சொல்கிறாரு? நாங்கள் அம்மாவுடைய தொண்டர்கள்லாம் ஒன்று சேர்ந்து, லட்சக்கணக்கான தொண்டர்கள் சேர்ந்து அம்மாவின் லட்சியங்களை தொடர்ந்து அம்மா சொன்ன மாதிரி இன்னும் பல நூற்றாண்டுகள் கொண்டு செல்வதற்காக அடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டு செல்கின்ற பணியையும், உண்மையான அம்மாவின் ஆட்சியை துரோகிகளிலிருந்து மீட்கவும், உண்மையான அம்மாவின் ஆட்சியை உருவாக்குவதற்கும் நாங்கள் போராடிட்டு இருக்கோம். நாங்கள் தேர்தலில் போட்டிட்டு, நீங்கள் ஆர்கே நகரில் நான் போட்டிட்டேனேன், அதில் ரெட்டையில தோற்றா நான் அதை என்ன பண்ண முடியும்? அது யார் கையில் இருக்குது? பழனிசாமி கையில் இருக்கிறது. துரோகிகிட்ட இருக்கிறத வந்து ஜனநாயக ரீதியாக தேர்தலில் தானே தோற்க முடியும். அவர் அப்போ பன்னீர்செல்வம் அவர் கூட தானே இருந்தார். அந்த தேர்தல் நேரத்தில் அமித்ஷா வந்து அவர் அங்கே பேசிய போது அவர் என்னிடம் அப்புறம் சொன்னார், 83 தொகுதியில் அமமுக இல்லைன்னா நமது வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படும். நான் பண்பு அமித்ஷாட்ட அந்த லிஸ்ட்டே கொடுத்தேன் சார் சொன்னார். பார்த்துருப்பீங்க, தொலைக்காட்சி சொன்னார். அப்போ துரோகம் பண்ணது யார்? பயம். துரோகம் பண்ணிட்டு எங்களை சந்திக்க பயம், சரிதானே? அதனால் எப்படி அவர் அப்புறம் ஒரு ஆட்சியை 4 ஆண்டு காப்பாற்றி கொடுத்த பன்னீர்செல்வம் எப்படி துரோகியாவார்? அவர் தான் கூட இருக்கார். அதுதான் வரக்கூடிய தேர்தலில் பிஜேபி வழிகாட்டுதல் எதுவும் கொடுத்தா அதை ஏற்றுக்க தயாராக இருக்கீங்களா? நீங்கள் எது வழிகாட்டுதல் கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு வாங்க, நம்ம கேட்டுக்கோங்க. என்ன சார் கேட்கல, கூட்டணி விட்டு வந்து வழிகாட்டுதல் கொடுத்தா நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார். எங்களுக்கு கட்சி பொதுச்சாளர் நான் தான் வழிகாட்டுதல் கொடுக்க முடியும். எங்களுக்கு யார் வழிகாட்டுதல்? 3 பேரும் ஒன்றிணைந்து தான் இந்த தேர்தல் சந்திக்கப்படும். அடுத்தடுத்து அதிமுக யாரும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை சார் பொருத்தி இருந்து பாருங்கள். இல்லை நீங்கள் இதை எதிர்பார்த்தீங்களா? தேவர் ஜெயந்தி அப்போ நாங்கள் அரசியலுக்காக செய்யலாம், அவர் வர, அது பெரிய விஷயம் ஆகி போச்சு. அவ்வளோதான். அது பழனிசாமி கைங்கரியத்தில் அது பெரிய விஷயமாயிட்டு. செல்லூர் ராஜு நீங்க சொல்லியிருக்காரு, எங்கள் பொதுச்சாலே வருத்தம் இருக்கு, ஆனால் அதை நாகூரா சொல்லணும், ஓப்பனாக சொல்லக்கூடாது அப்படின்ற சொல்லியிருக்காரு. ஏதாவது பொதுச்செயலாளர் மேலே எங்களுக்கும் சில மன வருத்தங்கள் இருக்கு, அதை ஊடகங்கள் முன்னாடி சொல்லக்கூடாது. நாசுக்கா பண்ணட்டும். நாசுக்கா சொன்னாலும் சரி, வெளியில் சொன்னாலும் சரி, இந்த மே மாதத்தோட இந்த துரோகம் அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற அந்த கும்பல் ஒழிக்கப்படும். செங்கோட்டை இதுக்கு நான் போய் சொன்னால் நல்லா இருக்காது. அடக்கத்தோடு சொல்கிறேன். அன்றைக்கு அவரை கவர்னரை பார்த்து நாங்கள் மனு கொடுத்தோம். அவர் மினிஸ்டர் லிஸ்ட்டு கேட்டப்ப எழுத்தரமில் உட்காந்து நான், பழனிசாமி, அவர் அண்ணன் தங்கமணி, அண்ணன் வேலுமணி, அண்ணன் ஜெயக்குமார், தலவாய் சுந்தரம், செங்கோட்டையன் எல்லாம் இருந்தோம். அங்கே போயிருந்தோம்ல, அதில் யாரும் சிவி சண்முகம் எல்லாம் அந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்களா, வீடியோவில் உள்ளவங்க. அப்போ செங்கோட்டையனை இவருக்கு அந்த லிஸ்ட்டில் சேர்க்கவே தயாராக இல்லை. அது எப்படி யார் சொல்லி சேர்த்தாங்கிறது அண்ணன் செங்கோட்டையிட்ட கேட்டு சொன்னாலும் நல்லா இருக்கும். நான் சொன்னால் நல்லா இருக்கும், சரியா? ஆனால் பழனிசாமி சேர்க்கலை, அங்கே இருந்தவங்க சேர்க்கலை. அவரை மேலே சொல்லி அது வேணாங்கன்னாங்க. இல்லை, அவரை சேருங்கன்னு சொன்னது யார் என்பதை, அதுமாதிரி அண்ணன் ஜெயக்குமார் அவர்களுக்கு ஓபிஎஸ்சியிடம் இருந்த ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியை கொடுக்க சொன்னது யார் என்பதையும், அங்கே என்ன செங்கோட்டை இருந்தார், அதுமாதிரி மாஃபாட்ட இருந்த அந்த பள்ளிக்கல்வித்துறையை அண்ணன் செங்கோட்டையனுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்க வைத்தது யார் என்பதை நீங்கள் அண்ணன் செங்கோட்டையனிடம் தயவுசெய்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் கேட்கணும்.